Hi friends, நம்ம சேனலுக்காக நம்ம ஒரு மிகப்பெரிய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்றது என் முன்னாடியே தான் இருக்குது, தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ப்ராடக்ட் மேக்புக் ஆப்பிள் மேக்புக் ஏர் M3 தான் பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் வீடியோ எடிட்டிங்கை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமே அப்படின்றதுக்காக இந்த மேக்புக்கை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஏன் நான் மேக்புக் பர்ச்சேஸ் பண்ணேன், எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் பெரிய கதை, அதை நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்போ இதோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ஆக்சுவலி இந்த மேக்புக்கை நான் ஆன்லைன்லலாம் பர்ச்சேஸ் பண்ணல, டேரெக்டாக iPlanetல தான் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். அதனால் அங்கேயே வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் திரும்ப உங்களுக்கு காட்டுறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதனால் நம்மளுடைய செகண்ட் அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு இந்த மேக்புக்குடைய பாக்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸு, இந்த மாதிரி வெள்ளை கலர் பொட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேக்புக் ஏர் M3 சைட் வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போட்டிருக்காங்க. இது போக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேக்புக் ஏர்னு போட்டிருக்காங்க, அதே தான் இந்த பக்கமும் மேக்புக் ஏர்னு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பிளுடைய லோகோ போட்டிருக்காங்க. அண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் 16GB யூனிஃபைட் மெமரி, 512GB SSD, 13-inch மேக்புக் ஏர் வித் ஆப்பிள் M3 சிப் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் மேக்புக் ஏர் M3 தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது போக கீழே வந்து இதோட நிறைய கான்ஃபிகரேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக அதோட ரிவ்யூவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அங்கே வந்து நான் பேசுகிறேன். இப்போ டேரெக்டாக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஆப்பிள் ப்ராடக்ட்டுடைய அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ என்னுடைய ஃபஸ்ட் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா சைடில் 2 ஸ்ட்ரிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம். ஸோ அப்படியே இப்படி விடிச்சு ஓப்பன் பண்ணோன்னா போதும், அவ்வளோதான், அன்பாக்சிங் ஓவர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் பாக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். அப்படியே ஓப்பன் பண்ணால் அப்படியே வழுக்கிக்கிட்டே வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வழுக்கிட்டு வருதான்னு பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா அழகாக வந்துருச்சு அப்படி நமக்கு பாக்ஸை ஓவர் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்பிள் மேக்புக் ஏர் M3. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. இதை பிடிச்சி அப்படியே நம்ம தூக்கணும்னா போதும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்பிள் மேக்புக் ஏர் M3. நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர், இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சில்வர் கலர் மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, மறந்து போயிட்டு. பட் இந்த கலரில் தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மேக்புக்கை வாங்கியிருக்கோம். செம்ம குவாலிட்டி அண்ட் கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்குது. நான் கொஞ்சம் லைட்டாக இருக்கும்னு நினச்சேன், பட் கொஞ்சம் வந்து வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் முன்பக்கம் நமக்கு ஆப்பிள் லோகோலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அடுத்து பாக்ஸில் என்ன இருந்துச்சுன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பாக்ஸில் இருக்கிறது இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நமக்கு அந்த மேக்ஸேஃப் கேபிள்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மேக்ஸேஃப் கேபிள் தான். ஸோ அந்த கேபிள் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே புக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே ஆப்பிள் மேக்புக் ஏர்னு போட்டு இதோட மேனுவல் ஒன்று இருக்குது. அப்புறம் ஆப்பிளுடைய ஸ்டிக்கர்ஸ். ஸோ ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் நிறைய பேர் இந்த ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இந்த ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் வரலை அப்படின்ற மாதிரிலாம் கூட சில பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இதில் பார்த்திங்கன்னா ஆப்பிளுடைய அந்த மேக்புக் ஸ்டிக்கர் இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி இதில் வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜிங் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த அடாப்டர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நிமிஷம். ஆக்சுவலி இந்த அடாப்டர் பார்த்திங்கன்னா டியூவல் பின் இருக்கக்கூடிய அடாப்டர். ஸோ அட் டைமில் வந்து 2 கேஜெட்டை வந்து நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து 35 வாட்ஸ் சார்ஜிங் அடாப்டர். அண்ட் இதோட ஹெட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக கழட்ட முடியும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக கழட்டி நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்கும். அடுத்து மற்றபடி பாக்ஸில் ஒன்றும் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய ப்ராடக்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் அதிகமாகலாம் கிடையாது. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாக்ஸில் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மேக்புக்குடைய அன்பாக்சிங் வந்து ஃபஸ்ட்டு நான் iPlanetலேயே பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் இது வரைக்கும் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஸோ இப்போ தான் உங்கள் முன்னாடி தான் பார்த்திங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணுவோமா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேக்புக் ஏர் M3. நல்லா காம்பேக்டாக இருக்குது. ஆக்சுவலி பில்டு தான் கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா அவங்க எப்பவும் போல தான் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பில்டு குவாலிட்டி செம்மையாக இருக்குது அண்ட் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்லிம்மான லேப்டாப் வந்து நம்ம விண்டோஸில் பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்லிம்மாக செம்ம குவாலிட்டியாக நான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓப்பன் பண்ணப்போ அந்த பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த சிங்கிள் ஹேண்டில் பார்த்திங்கன்னா அழகாக ஓப்பன் பண்ணலாம். ஸோ அப்படியே தூக்கிட்டுலாம் வராது. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நாம் இந்த மேக்புக்கை பற்றி பேசலாம். இந்த மேக்புக் ஏர் M3 இது நான் வாங்கின கதையை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன் மேக்புக் வாங்கினேன், விண்டோஸ் லேப்டாப்லாம் போகாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி என்னுடைய பிளானில் வந்து லேப்டாப்பே கிடையாது. என்னுடைய பிளான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடிட்டிங்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய ஃபஸ்ட் ஐடியா வந்து பிசி பில்ட் பண்ணிடலாம். பிசி பில்ட் பண்ணிட்டால் நம்ம நல்லா எடிட் பண்ணலாம், என்ன வேணாலும் நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம் ஃபியூச்சரில் அப்படின்றது தான் பிளானாக இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு கன்வீனியண்ட்டாக வந்து பிசி வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. ஏன்னா மோஸ்ட்லி என்னுடைய ஒர்க் ஃப்ளோ பார்த்திங்கன்னா நான் அதிகமாக வந்து
வந்து எடிட் பண்ணுறது என்னோட மொபைலில் தான் இது வரைக்கும் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். மொபைலில் வந்து நான் எடிட் பண்ணும்போது மோஸ்ட்லி என்னோட ஷாப்பில் கடையில் உட்காந்து தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுவேன். வீட்டில் உட்காந்து நான் மோஸ்ட்லி எடிட் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் வீட்டில் வந்து பிசியை பில்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அது எந்த அளவுக்கு செட் ஆகும், என்னால் அது வந்து எடிட் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ அதனாலேயே அது ஒரு யோசனையாக இருந்துச்சு, பிசி பில்ட் பண்ணலாமா வேணாமா, பில்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. ஃபைனலி வந்து பிசி வேணாம், நம்ம லேப்டாப்பே போயிடலாம் அப்படின்ற கால் எடுத்துட்டேன். பட் லேப்டாப்னு போகும்போதுமே எனக்கு மேக்புக் வாங்குறதுக்கான எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. ஃபஸ்ட்டு எனக்கு மேக்புக் மைண்டில் வரவே இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் வந்தது வந்து விண்டோஸ் லேப்டாப் ஒரு 50,000 60,000 அந்த ரேஞ்சில் வாங்கலாம், அந்த ரேஞ்சில் பார்க்கலாம் அப்படின்றது தான் பிளானில் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் சூஸும் பண்ணிட்டேன். Asus கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா Asus TUF A15 அப்படின்ற ஒரு லேப்டாப் இருக்கும். 3050 கிராஃபிக்ஸ் கார்டோட பார்த்தீங்கன்னா 65,000 மாதிரியான ப்ரைஸிங்கில் செல் பண்ணுவாங்க. அதுலேயே 4050 கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 75,000 85,000 மாதிரியான ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லேப்டாப் தான் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் அந்த லேப்டாப் பற்றி நான் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி பார்க்கும்போது அதில் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, பேட்டரி லைஃப் அந்தளவு கொடுக்காது. நீங்கள் எப்போவுமே வந்து சார்ஜ் ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ப்ளக் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 hours மாதிரி தான் உங்களால் பேட்டரி லைஃப் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. பட் என்னுடைய ஷாப்பில் வந்து நான் எப்போவுமே ப்ளக் பண்ணி என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால் அதுவுமே எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதே மாதிரி விண்டோஸ் லேப்டாப்னு போகும்போது ரொம்ப பெருசாக இருக்கும், பல்காக இருக்கும், வெயிட்டாக இருக்கும், அந்த பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. மெயின் பிரச்சனை வந்து பேட்டரி தான். ஸோ எனக்கு வந்து ப்ளக் பண்ணாமல் யூஸ் பண்ணணும். அதேமாதிரி ப்ளக் பண்ணிட்டு யூஸ் பண்ணால் தான் விண்டோஸ் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும். ஃபுல் பொட்டன்ஷியலான பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் ப்ளக் பண்ணி யூஸ் பண்ண தான் எடுக்க முடியும். பேட்டரியிலேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் பொட்டன்ஷியலாக அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து அது புஷ் பண்ணி கொடுக்காது. அந்த மாதிரியான இஷ்யூலாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி மேக்புக்கில் பார்க்கும்போது MacBook Air M1 தான் என்னோடய ஃபஸ்ட்டு பிளானாக இருந்துச்சு. அது ஓரளவுக்கு 50,000 அந்த செக்மெண்ட்டில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க மாதிரி இந்த 3 போர்ட் இருக்காது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 போர்ட் தான் இருக்கும். ஒரு டைப் சி போட்டு இன்னொரு டைப் சி போட்டிருக்கும். ஸோ அந்த ரெண்டுத்தில் வந்து ஒன்று சார்ஜ் பண்ணிக்கலாம், ஒன்று வந்து நம்ம எதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் MacBook Air M1 இருக்கும். அது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப பழைய ப்ராடக்டாக போயிடுச்சு. இப்போ போய் MacBook M1 வாங்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தது. அதில் அடுத்து M2 பார்த்தேன், MacBook Air M2 போகும்போது அதில் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 70,000 மாதிரியான செக்மெண்ட்டில் கிடச்சிது. பட் அந்த 256GB SSD ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ இருக்குது. SSD பிரச்சனைலாம் இருக்குது. அது M1 விட ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதுலேயுமே எனக்கு ஒரு வாங்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் சரி அதில் 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்கான மாடல் பார்த்தேன். ஆக்சுவலி எனக்கு 512GB ஸ்டோரேஜில் வந்து 8GB ரேமோட இருக்கக்கூடிய அந்த மாடல் வந்து கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய சர்ச் பண்ணேன். அப்புறம் ஆப்பிளுடைய வெப்சைட்லாம் பார்க்கும்போது அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க 8GB ரேம் இருக்கக்கூடிய வேரியண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய பேஸே பார்த்தீங்கன்னா 16GB யூனிஃபைட் மெமரி இருக்கக்கூடிய மேக்புக் தான் இப்போ லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் டேரெக்டாக iPlanetலையும் போயிட்டு விசாரிச்சு பார்த்தோம். இதே மாதிரி 8GB 512GB அந்த கான்ஃபிகரேஷன்லாம் இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் எதுவும் கிடையாது. டேரெக்டாக வந்து நீங்கள் போகிறது அப்படின்னா 16GB ரேம் 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் போய் ஆகணும்னு சொன்னாங்க. அதுலேயுமே MacBook Air M2ல வந்து அவைலபிலிட்டிலாம் இல்லை, அதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. MacBook Air M3 பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்ல ப்ரைஸிங்கில் இருக்குது. உங்களுக்கு 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1,35,000 மாதிரியான ப்ரைஸிங்கில் வரும். பட் இப்போ நிறைய ஆஃபர்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1,10,000 மாதிரியான ப்ரைஸிங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் MacBook Air M2 வாங்குறதுக்கு பதில் M3 நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது MacBook Air M3யும் எனக்கு ஓரளவுக்கு நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கே கிடச்சிது அப்படின்றதுனால, அண்ட் MacBook Air M3 லேட்டஸ்ட் மாடலாகவும் இருக்குது அப்படின்றதுனால சரி ஃபைனலி MacBook Air M3 போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் சூஸ் பண்ணேன். மற்றபடி இந்த MacBook Air M3 இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1,35,000க்கு அவங்க வந்து ஆன்லைனில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த MacBook Air M3க்கு ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு நான் வாங்கினேன். ஸோ அதனால் அந்த ஐடி கார்டுக்கு ஒரு 7% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அது போக ICICI கிரெடிட் கார்டில் நோ காஸ்ட் EMI தான் நான் போட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அந்த ICICI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு 10,000 rupees டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா எனக்கு 1,16,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த MacBook Air M3 கிடச்சிது. இது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 இயருக்கான வாரண்டியும் போட்டேன். வாரண்டி அது பார்த்தீங்கன்னா 19,000 20,000 கிட்ட பார்த்தீங்கன்னா வாரண்டிக்கே செலவாச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு 1,36,000 வாரண்டியோட சேர்த்து இந்த ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸ் அப்படின்றது வந்துச்சு. மற்றபடி இதே ப்ராடக்ட்டை வந்து நான் கொஞ்சம் முன்னாடி ரிபப்ளிக் டே டைமில் பார்த்தீங்கன்னா சேல்லாம் போட்டிருந்தாங்க. ரிபப்ளிக் டே டைமில் ஷோரூம் ஆஃபராகவே ஒரு 10,000 பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ வாங்கியிருந்தேன் அப்படின்னா இன்னும் கூட ஒரு 10,000 டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து மேக்புக்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆஃபர் டைமில் டேரெக்டாக ஷோரூமில் போய்ட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான ஆஃபர் டைமில் பார்த்தீங்கன்னா ஷோரூம் ஆஃபர்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக 10,000 அந்த மாதிரியான டிஸ்கவுண்ட்லாம் சம்டைம்ஸ் கொடுக்குறாங்க. பட் நாங்கள் வந்து அந்த டிஸ்கவுண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் யாராவது ஆப்பிள் ப்ராடக்ட்லாம் வாங்குற பிளானில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக iPlanetல போய்ட்டு இந்த
ஃபெஸ்டிவல் டைம்லலாம் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்லாம் மேபி இருக்கலாம். ஸோ அப்போ வாங்கும்போது இன்னுமே கூட கம்மியான ப்ரைஸிங்க்கு நீங்கள் வாங்க முடியும். மற்றபடி நாங்கள் இந்த MacBook Air M3 வாங்கின கதை இதெல்லாம் தான். மற்றபடி இந்த MacBook Air M3 இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல. இனிமேல் தான் யூஸ் பண்ணி பார்க்கணும். எனக்கு யூஸ் பண்ணவும் தெரியாது. இனிமேல் தான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் லேர்ன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த MacBook Air M3 பற்றின ரிவ்யூவை நான் உங்களுக்கு போடுறேன். மற்றபடி உங்களுக்கு MacBook Air M3 பற்றின வேறு ஏதாவது கேள்விகள், வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். மற்றபடி நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல் வீடியோவில் வந்து உங்களுக்கு இதை பற்றி நான் நிறைய விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், டவுட்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க.